சூர்யா, யா இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கம் செக்மெண்ட்ல யார் கெஸ்ட்? எப்படி சொல்லலாம்? ஓகே, ஆ. காற்றில் ஆடும் பூக்கள் கூட அழகில்லை, இவர்கள் கால்கள் ஆடுவதற்கு முன்னால் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர். கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, ஸோ வெல்கம் பண்ணிடலாமா? கண்டிப்பா. ம். லெட்ஸ் வெல்கம் டான்ஸ் டைரக்டர் சாந்தி குமார் மேம். ஹாய் மேம், ஹாய் வணக்கம். மேம், வணக்கம். வணக்கம் பா, வணக்கம். என்ன ஒரு பவ்யமான வணக்கம். நடனம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அது காரணம் உங்களுடைய ஃபேமிலி. உங்க ஃபேமிலி, ஒட்டுமொத்த ஃபேமிலி, மாமனார் ஆகட்டும், ஹஸ்பண்ட் ஆகட்டும், தம்பி ஒய்ஃப் ஆகட்டும், எல்லாமே டான்ஸ் குரூப்ல இருந்து நிறைய குரூப்ஸ் நாங்க பார்க்குறோம். எங்களுக்கு அதை பத்தி பெருசா தெரியாது மேம். எங்களுக்காக சொல்லுங்களேன் உங்க குடும்பத்தை பத்தி. சரி, ஆர்டரா சொல்றேன். ம். எங்க மாமனார் வைக்கம் மூர்த்தி மாஸ்டர் வந்து ரொம்ப சீனியர் கொரியோகிராஃபர். நம்ம தலைவருக்கெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு எஸ், நாளை கேள்விப்பட்டிருக்கோம். நமதேக்கெல்லாம் அவர் தான் வந்து டான்ஸ் மாஸ்டர். பிரேம் நசீர் சார், ஷீலாமாக்கெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. வா. அவரோட மகன் தான் குமார். ம். ஓகே. குமார் மாஸ்டர் வந்து தமிழ்ல நானும் அவரும் சேர்ந்து தான் பாண்டியராஜன் சார் படம்லாம் பண்ணோம். அவர் அதுக்கு முன்னாடி பாலச்சந்தர் சார் டீம்ல இருந்தார். ஆ, ஓ. வா. அவங்க டீம்ல இருக்கிற எல்லா அசிஸ்டன்ட்ஸ், ரகு மாஸ்டரோட அசிஸ்டண்டா இருந்தாரு. ம். அவங்களெல்லாம் சேர்த்து வச்சு பூவிலங்குன்னு சொல்லி ஒரு படம் ஆ, பண்ணாங்க. ஆ, ஆ. ஸோ அதில் தான் எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து டான்ஸ் மாஸ்டர் அறிமுகம் கிடைச்சது. வாவ். ஓ, வாவ். சூப்பர் சூப்பர். சிந்து பைரவி அதெல்லாம் அவர் தான் பண்ணியிருக்காரு. வா. சூப்பர். வா. நானும் அவரும் சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சது வந்து ஆண் பாவம். ஆண் பாவம் தான். ஆ. Nice. அப்புறம் அவரோட தங்க நளினி, ஆ. அப்புறம் அவரோட தம்பி வந்து விஷ்ணு தேவா மாஸ்டர், அவர் பாம்பேல மாஸ்டரா இருக்காரு. ம், ம், ம். இன்னொரு தம்பி வந்து நடிகர், ஆ, இன்னொரு தங்க வந்து ப்ரொடியூசர். ஆ. இது வந்து வீட்டுக்கார் சைடு. ஆமா. அதுக்கப்புறம் என்னோட பிரதரும் வந்து ஆ. சதீஷ், அவரும் டான்ஸ் மாஸ்டர், இஸ் நோ மோர். ம். அவரோட ஒய்ஃப் தான் அனுராதா, ஆ. அவங்க டாட்டர் அபிநயஸ்ரீ, ஆ. அவங்களும் இப்ப டான்ஸ் மாஸ்டரா மாஸ்டர், இருக்காங்க. எவ்வளோ பெரிய லெங்த். இருங்க, இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லா அதே சொல்ல வேண்டியதா. அப்புறம் எங்க அப்பா சைடுல வந்து எங்க அத்தை பொண்ணு வந்து லலிதாமணி டான்ஸ் மாஸ்டர், ஆமா. கேள்விப்பட்டிருக்கீங்க. கேள்விப்பட்டேன். அவங்களோட பசங்க வாரிசுங்க எல்லாருமே இந்த டான்ஸ் துறையிலயும் சினிமா துறையில இருந்து தான் இருக்கும். So, சரி, நம்ம பிரேக் போயிட்டு வரலாம். சூப்பர் மேம். ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டோரியை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டீங்க. ஆனால் நிறைய புகழ்மிக்கது ஒவ்வொன்றுமே. நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் ஆராதிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கும் மக்களுடைய மனசுல இந்த நடனம் அப்படின்னு ஒன்று வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னா அவங்க போட்ட விதைகள் தான் அப்படின்னு சொல்லலாம். yes. ஸோ அந்த விதைகள் ஒரு பெரிய விருட்சமா வந்தது நீங்க. ஆமா. கிட்டத்தட்ட 2500 பாடல்கள் அப்படிங்கும்போது பெரிய ஆச்சரியம். 800 படங்கள் மலையாளத்திலேயே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது பெரிய ஆச்சரியம் எங்களுக்கு. ஆனா நீங்க அறிமுகமானது தமிழ்ல தானே? ஆமா. எஸ், எப்படி மலையாளத்துல அவ்வளோ ஃபெமிலியர் ஆனீங்க நீங்க? இல்ல தமிழ்ல வந்துட்டு ஆண் பாவம் சொல்லி ஒரு படம். ஆமா, அது நம்ம வந்து பாண்டியராஜன் சாருடைய Yes. திரைப்படம். அவர் தான் என்ன முதல் டான்ஸ் மாஸ்டர் அறிமுகப்படுத்தினார். ஆ. பட் 19 வயசுலயே டான்ஸ் மாஸ்டர் ஆக வேண்டாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரேவதிக்கு என்ன பாட சொல்லாதே, ஆமா. அந்த பாட்டு நான் தான் கொரியோகிராஃப் பண்ணேன். ஆ. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சார் நான் இப்பவே டான்ஸ் மாஸ்டர் ஆக விரும்பல. ஆ. ஸோ என் கணவர் வந்து ஆல்ரெடி மாஸ்டரா இருக்கார், ஆ. அப்ப கல்யாணம் ஆகல. குமார் மாஸ்டர் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூட்டு போய். அப்ப கல்யாணம் ஆகல, பட் ஆனா ஒண்ணுமே இல்ல, ஆ. ஒண்ணும் கிடையாது. நாங்க எதிர்பார்க்கறது அதெல்லாம் ஒண்ணும் ஒண்ணும் கிடையாது. இல்லப்பா. நான் அண்ணான்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன். ஆ, என் கணவர் இப்பன்றதுனால நான் அப்படி சொல்றேன். சொல்றீங்க. அவரு கூட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நாங்க காதல் கசக்கதியா அந்த பாட்டெல்லாம் பண்ணோம். நாங்களே கேட்கலான்ட்டு இருந்தோம். அது எப்படி உருவாச்சு அந்த பாட்டு? அந்த பாட்டு வந்து ஆக்சுவலி அந்த காலகட்டம் வந்து கிளாமருக்கு தான் குரூப் கேர்ள்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஆமா. வெறும் பாய்ஸை வச்சு, ம். பாண்டியராஜன் சார் வச்சு ஒண்ணுமே இல்லை, அசோக் குமார் சார் தான் கேமரா. ம். வெறும் ஒரு செட்ல சும்மா வெறும் ரொம்ப கம்மியான ப்ராப்பர்ட்டிஸ் போட்டு வெறும் பாய்ஸை வச்சு ஒரு சாங். இந்த பிளான் யாருடையது மேம் ஆக்சுவலா? இது வந்து எல்லா டீம் ஒர்க் தான். ஓ, Team பாண்டியராஜன் சார் அது வந்து ஒரு டைரக்டரா மேபி அவரோட இதுதான் ஜாஸ்தியா. ம். அது பெரிய ஹிட் ஆச்சு அந்த பாட்டு. ஆமா. ஸோ இளையராஜா சார் வந்து ஃபாசில் சார் கிட்ட இந்த பாட்டை காமிச்சு, இப்படி ஒரு டான்ஸ் மாஸ்டர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிச்சு, அவர் மூலியமா நாங்க வந்து ஃபாசில் சாரோட மலையாள படம் ஆ. ஆ. பூவினம் புதிய பூந்தென்னல் ஆ. படம். அது அப்புறம் தமிழ்ல பூவிழி வாசலிலே. அப்புறம் ஃபாசில் சார் எடுக்கிற எல்லா படமும் தமிழ்ல. ஆ. மலையாளத்துல எடுக்கிற படம் தான் வந்து தமிழ்ல கற்பூர முல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மாமாட்டி குட்டி அம்மாவுக்குன்ற படம் தான் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு ஆ. நடந்துச்சு. அப்போ காதலுக்கு மரியாதை, கண்ணுக்குள் நிலவு எல்லாமே உங்க பங்கு இருக்கு. எல்லாம் ஆ. அப்ப நடனத்துக்கு மரியாதை செய்ய வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி. சூப்பர் மேம். வா, nice. சூப்பர். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கும். இன்னைக்கெல்லாம் வந்து டான்சர்ஸ் ஹீரோவா நடிக்கிறது ரொம்ப இயல்பு. உங்களுடைய காலகட்டத்தில் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு தோணவே இல்லையா? நாமளும் நடிக்கணும் அப்படின்னு இல்லைங்க, சொல்லி? அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் திமிரு ஜாஸ்தி.
ஓ ஏன்னா டான்சர்ஸ் நடுவில் வந்து ரொம்ப கலராக ஹைட்டாக கொஞ்சம் நல்லா இருப்பேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ம். ரொம்ப பிஸி. சும்மா பேச்சுக்கு சொல்லியிருப்பாங்க மேம் அது. தெரியும் தெரியும். இல்ல இல்ல நான் வந்து உங்க கட்சி தான் மேம். இப்பயே இவ்ளோ அழகா இருக்கீங்க. அப்போ அந்த டீனேஜ் பருவம், அந்த 20s பருவத்துல So, எப்படி ரொம்ப இருப்பீங்க? பிஸி. ம். எல்லா மாஸ்டர்ஸ் அந்த பொண்ணு போடு அந்த பொண்ணு போடு அந்த பொண்ணு போடுன்னு மாஸ்டர்ஸ்குள்ளேயே போட்டி. ம். நான் சொல்றது சுந்தர மாஸ்டர், டிகேஎஸ் பாப் மாஸ்டர், தாரா மாஸ்டர், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கூப்பிடுவாங்க. பர்டிகுலராக ப்ரோக்ராம் இன்சார்ஜ்ட்டு சாந்தியை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அப்படி வந்து ஒரு டிமாண்ட் வந்தப்போ கொஞ்சம் திமிரும் தலையில் வந்துருச்சு. ஓட்டிச்சு. ஆமாம். ஸோ ரொம்ப வாண்டட் டான்சர் அப்படின்ற ஒரு இதில் இருந்தேன். அப்படியே அசிஸ்டண்ட்டாக பண்ண ஆரம்பித்தேன். ம். வெறும் 4 வருஷம்தான். ம். 19வது வயசில் டான்ஸ் மாஸ்டர் ஆனேன். 20வது வயசில் கல்யாணம் பண்ணேன். அப்புறம் ஒன்லி கொரியோகிராஃபி. ஓகே. சூப்பர் மேம். இந்த 800 திரைப்படங்கள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை மேம். அதுவும் உங்களுடைய காலகட்டத்தில் ஒரு பெண் நடன இயக்குனருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அரிது. பட் நாம் ஏதாவது ப்ரூவன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்புகள் தொடர்ந்துருக்கும். ஸோ அப்படி உங்களுடைய திரைப்படத்திற்கு சிறந்த நடனம் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கையெழுத்துக்கும் தமிழ் திரையுலகத்துக்கும் ஏதோ தொடர்பு உண்டாமே, அது என்ன தொடர்பு மேம்? ஆமாங்க சார். நான் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பாரதி ராஜா சார், பாக்யராஜா சார் அவங்களோட படங்கள்லாம் வந்து குரூப் டான்ஸ் பண்ணியிருக்கேன். குரூப் டான்ஸரா ஒர்க் என்னோட பண்ணிருக்கீங்க? ஃபர்ஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டே வந்து பாரதி ராஜா சார் படம் வாலிபமே வாவாக்கு தான் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணுறேன். ஓஹோ. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அவார்ட் வாங்குறேன் 2009ல். அதில் பார்த்தீங்கன்னா ஜூரி வந்து பாரதி ராஜா சார், அவரோட கையெழுத்து தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அவார்டில் இருக்கு. வாவ். வாவ் சூப்பர். செகண்ட் பார்த்தீங்கன்னா 2011ல் செகண்ட் ஸ்டேட் அவார்ட் வாங்குறேன். அதில் வந்து பாக்யராஜ் சார். ஆஹா. ஸோ தமிழோட இருக்கிற அந்த பந்தம் எனக்கு என்னைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. அதே மாதிரி சேரன் சார்லாம் வந்து தேடி கூப்பிட்டு பண்ணாங்க. ம். ராமன் தேடிய சீதைன்னு ஒரு படம். ம். ம். ஸோ நான் மலையாளத்தில் அப்போ பிஸியாக இருக்கும்போது நம்மளை தேடி கூப்பிட்டு பண்ண படங்கள் தான் அதெல்லாம். இதெல்லாம் அப்புறம் பொன்னர் சங்கர் தியாகராஜன் சாரோட படம், பொல்லாதவன் வெற்றிமாறன் சார் வந்து பொல்லாதவன், மின்னல்கள் கூத்தாடும் மழைக்காலம். ஆமாமா. என்ன பாட்டு! அந்த பயங்கர பல்சர் ரொமான்டிக்கா. பைக்கும் அந்த தனுஷோட அந்த டி-ஷர்ட் ஒரு கிரே. அது பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. என்ன அப்படின்னா வெற்றிமாறன் சாருக்கு வந்து தனுஷ்க்கு தெரியாத ஒரு மாஸ்டரா இருக்கணும். ஏன்னா சார் வரப்போறது இல்லை, படம்லாம் முடிஞ்சிருச்சு, இந்த ஒரு சாங் மட்டும்தான் நல்ல சாங், இது மட்டும்தான் பேலன்ஸ். அப்போ வந்து கருணாஸ் இருக்கார் இல்லையா, நடிகர் கருணாஸ். நான் அவர் கூட வந்து புலி வருதுன்னு ஒரு படம் மாஸ்டரா பண்ணியிருந்தேன். நம்ம ஜித்தன் ரமேஷ் அதில் ஹீரோ. அவரு சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. கருணாஸ் வந்து வெற்றிமாறன் சார் இந்த மாதிரி ஒரு லேடி மாஸ்டர் இருக்காங்க, மலையாளம்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு. சரி, தனுஷ் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா சாந்தின்னு ஒன்று இங்கே ஹைட் சாந்தி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களா இருக்கும், ஒரு மாஸ்டர்னு ஒன்று ஜீன்ஸ் இப்படிலாம் ஏதோ ஒரு கேர்ள் வர போகிறாங்க அப்படின்னா நான் ஒரு சீனியர் கோரியோகிராஃபர் வரேன். அப்போ நான் தனுஷ்ட சொன்னேன், வெற்றிமாறன் சார் ஷூட்டிங் வரல, நான் சொன்னேன் கண்ணா எனக்கு இப்படி சொல்லியிருக்காங்க இந்த பாட்டு, அதனால நான் எடுத்துடுறேன், உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்கலன்னா நீங்கள் விருப்பப்படுற மாஸ்டர் வச்சு திருப்பி எடுத்துக்கோங்க. சிக்மங்களூர் போனோம், 1.5 நாள்ல அந்த பாட்டு முடிச்சிட்டோம். மெலோடி சாங், குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் இருக்கும் அதுல. அதுல வந்து நடுவுல கருப்பு ட்ரெஸ் போட்டு ஒரு சிக்னேச்சர் மூமெண்ட் ஒரு மியூசிக்ல. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டே வந்து தனுஷ் கொஞ்சம் டிஃபரன்ஸ்ல இருந்தாரு, பட் செகண்ட் டே வந்து அவ்வளோ கோஆபரேட்டிவா இருந்தார். இப்படியே வந்தாரு, நான் எப்போ பிளாக் ட்ரெஸ் போடணும், எப்போ பிளாக் ட்ரெஸ் போடணும், அந்த அளவுக்கு வந்து நான் சாங் முடிஞ்சிச்சுன்னு அவர் நம்பவே இல்லை. என்ன மாஸ்டர் இப்போதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு, அதுக்குள்ள சாங் முடிஞ்சிச்சுன்னா எடிட் பண்ணி காட்டுறோம் அப்படின்னும். அதுக்கப்புறம் சென்னை வந்துட்டு நான் இந்த சாங் எடிட் பண்ணேன். ஃபைனல் எடிட்டிங் முடிகிற அன்னைக்கு வந்துட்டு பின்னாடியிலேருந்து ஒரு வாய்ஸ் ஆசம் அப்படின்னு சொல்லிட்டு, யார் அதுன்னு திரும்பி பார்த்தா வெற்றிமாறன். நான் அதுக்கு முன்னாடி அவரை பார்த்தது இல்லை. அப்போ இஸ் கிவிங் அஸ் ஹேண்ட் அண்ட் டெல்லிங் ஐ எம் வெற்றிமாறன். I said, I'm so glad I'm meeting you. He said, Master, you've done this song very nicely. ஏன்னா ஏன் அவர் வந்து தனுஷ் பண்ண ரெகுலராக பண்ணுற மாஸ்டர்ஸ் வேணான்னா அது வேற மாதிரி டான்ஸாக எடுத்துருவாங்க. ஸோ இவருக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இந்த பாட்டு இப்படி தான் வேணும், அது ஒரு மாதிரி கதையும் இருக்கும், லவ் இருக்கும், ரொம்ப டச்சிங் இருக்காது, அந்த பைக் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர், அதனால அப்படி. இந்த ஐடியா நீங்களே யோசிச்சதா மேம்? இல்லை, வெற்றிமாறன் சார் ஃபோனில் தான் என்கிட்ட பேசியிருந்தார். சாது மிரண்டால்னு ஒரு ஷூட்டிங்கில் நான் இருக்கும்போது தான் வெற்றிமாறன் சார் என்கிட்ட ஃபோனில் பேசுகிறாரு. அவர் சொல்கிறாரு, மாஸ்டர் இது ஒரு டூயட் சாங், பட் வி வாண்ட் அ வெரி ஸ்பெஷல் டச், இட் ஷுட் நாட் பி த ரெகுலர் வழக்கமாக இருக்கிற டான்ஸ் வேண்டாம், வழக்கமாக இருக்கிற மாதிரி விஷுவலைஸும் பண்ண வேண்டாம், ஸோ உங்கள் பேர் கருணா சொல்லியிருக்கார், நீங்கள் இந்த பாட்டு எங்களுக்கு ஸ்பெஷலாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார்.
எவ்வளோ ஒரு ஹார்ட் டச்சிங் ஸ்டோரி மேம். உங்களுடைய அந்த திரை பயணத்துல தமிழ் இயக்குனர்களுடைய கையெழுத்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது. ஃபியூச்சர்ல வந்து வெற்றிமாறன் சார் ஆனந்த விகடன்ல ஒரு ஆர்டிக்கல் எழுதும்போது இதை மென்ஷன் பண்ணி என்னோட பேரை மென்ஷன் பண்ணி அதுல எழுதியிருந்தார். நான் இமீடியட்டா கால் பண்ணி சொன்னேன், சார் இது வரைக்கும் எந்த டைரக்டர் இப்படி வந்து பேரை மென்ஷன் பண்ணி சொன்னது இல்லை. அதுக்கப்புறம் கல்யாண் மாஸ்டர் நிறைய பேர் அவர் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ வாஸ் ஸோ தேங்க்ஃபுல் டு வெற்றிமாறன் சார். வாவ், சூப்பர். வரும் வாங்க. ஆனா நாங்க இன்னும் கேள்விப்பட்டோம், பாரதி ராஜா சார், பாக்கியராஜ் சார், அதுக்கப்புறம் அவருடைய சிஷ்யன் பார்த்திபன் சார், நீங்களும் அவரும் தாவணி கனவுகள்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க. அப்போ பார்த்திபன் சார் வந்து அசிஸ்டன்ட், நீங்களும் நான் குரூப் டான்ஸரா இருந்தீங்க. ஸோ இந்த உறவுகள் இப்போ சமீபத்துல பார்த்திபன் சாருடைய திரைப்படம் நீங்க 2 பேரும் இணைஞ்சு ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு நாங்க கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். அந்த அனுபவம் கொஞ்சம் சொல்லுங்க மேம். நிறைய வருஷமா நான் பார்த்திபன் சாரை பல நிகழ்ச்சிகள்ல பார்த்துருக்கேன். குட் மார்னிங் சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒரு படத்துக்கு கூப்பிட்டு இருந்தார், என்னால் ஒர்க் பண்ண முடியல, ரொம்ப பிஸியாக இருந்த டைம். அப்போது ரீசெண்டாக வந்து நான் ஒரு கேரளாவில் ஒரு ஷூட்டில் இருக்கும்போது ஃபோன் வருது, பார்த்திபன் சார், அவரோட நம்பர் நோட் எடுத்தேன். சார் சொல்லுங்கள் சார், எங்கே இருக்கீங்க மாஸ்டர்? நான் கேரளாவில் ஷூட்டில் இருக்கேன், சென்னை வந்த அப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் மீட் பண்ணுங்க அப்படின்னாரு. அதே மாதிரி சென்னை வந்து சாரை போய் மீட் பண்ண சொல்கிறாரு, இந்த மாதிரி இது வந்து ஒரே ஷாட்டில் எடுக்க போகிற ஒரு படம் இரவின் நிழல், இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு சாங் பண்ணணும், ஆனால் அந்த சாங் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு சும்மா ஒரு இதை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு பாட்டு எனக்கு அனுப்புகிறார். நானும் ஒரு மினி கிம்பிள் வச்சு எங்கள் வீட்டிலேயே வந்து ஒரே ஷாட்டில் அந்த சாங்கை எடுத்து நான் அவருக்கு அனுப்புகிறேன். சாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, ஷூட்டிங் பண்ணலாம் வந்துருங்க, ஆனால் 3 மாதம் நீங்கள் எங்கள் கூடயே இருக்கணும், ரிஹர்சல் வந்து டெய்லி ரிஹர்சல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு 2 மாதம் முடிஞ்ச அப்புறம் சொல்கிறாரு, மாஸ்டர் இந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் எங்களுக்கு தேவைப்படுது, ஒரு காஸ்டியூம் சேஞ்சுக்கு நீங்களே அந்த கேரக்டர் பண்ணிடுங்க. சரிங்க சார், நடிக்கும் குட்டி குட்டி வேஷம், பட் ஆனால் ஸ்க்ரீன் நிறைஞ்சிருக்கும், நல்ல பெரிய பொட்டெல்லாம் வச்சுட்டு ஒரு சின்ன வேஷமும் பண்ணியிருக்கேன் என்னோட பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க குப்பத் ராஜா திரைப்படத்தில் நடிச்ச மாதிரி ஒரு இப்ப இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட் கேரக்டர். ஆமா, ஆக்சுவலா இதுவும் வேஷம் தாங்க. ஏமாந்துட்டோமோ, ரியலாவே நான் ரவுடி பொம்பளை. குப்பத் ராஜா வந்து நம்ம பாபா பாஸ்கர் டான்ஸ் மாஸ்டர், அவர் ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ண படம். அப்போ அவர் எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்றாரு, என்ன கூப்பிடுறது, அவர் வந்து பேபி டார்லிங் அப்படின்னு தான் கூப்பிடுறாரு. டார்லிங், நம்ம படத்துல வந்து ஹீரோயினுக்கு அம்மா ஒரு கேரக்டர் இருக்கு, நீங்க தான் பண்றீங்க. ஐயோ ஆடிஷன்லாம் நான் வரல பாஸ்கர், எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. டைரக்டர் ஷூட்டிங் தான் பேபி, நீங்க கன்ஃபார்ம் நீங்க தான் அம்மா கேரக்டர் பண்றீங்க அப்படின்னு. ஒரு நல்ல அனுபவம். எப்படின்னா அதுலயும் இப்படிதான், ரொம்ப பஜாரி நார்த் சென்னை பொம்பளை, ஆம்பளைங்களெல்லாம் பாக்குறது இல்ல, அடி ஒத்தைக்கு போற அளவுக்கு ஒரு பொம்பளை ஒரு கேரக்டர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு சேலஞ்சிங்காவே இல்ல, நேச்சுரலா வந்ததா? டான்ஸ் மாஸ்டர்ஸ் வந்து நம்ம எல்லாரையும் டைரக்ட் பண்ணி we are used to what it is in front of camera, so it's easy. so எந்த அளவுல இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு it was very easy for me. நீங்க இதுவரையும் கொரியோகிராஃப் பண்ணதுலயே டான்ஸ் அப்படின்னா இந்த ஆக்டர் பர்ஃபெக்டா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆக்ட்ரஸ் இருப்பாங்க, அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? சார் நான் வந்து பர்சனலாக ஐம் அ கிரேட் ஃபேன் ஆஃப் கமல்ஹாசன் சார். ஸோ அவர் வந்து எங்கள் சங்கத்தோட மெம்பர். அவரோட ஆரம்ப காலம் இதுவே அவர் ஆரம்பிச்சது வந்து ஒரு டான்ஸராக தான், தங்கப்பன் மாஸ்டரோட அசிஸ்டண்ட்டாக தான் இது பண்ணார். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லா விதத்துலேயும் அவரோட டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் இன்னொன்று, டான்ஸ் மாஸ்டராக வந்து எல்லா ஆக்டர்ஸையும் வந்து டான்ஸ் ஆட வைக்கிறது எங்களோட கடமை. ஸோ அந்த விதத்தில் எல்லா ஆக்டர்ஸையுமே பிடிக்கும். இப்போ நிறைய பேரை பார்க்குறோம், இன்னைக்கு ஒரு ஃபோன் இருந்ததுனாவே போதும், நானும் ஒரு டான்ஸர் தான், நான் பண்ணக்கூடிய டான்ஸருக்கு நானே டான்ஸ் மாஸ்டரும் ஆயிடுறேன். அந்த மாதிரி நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். அதை தாண்டி இன்னைக்கு நிறைய புது டான்ஸ் மாஸ்டர்ஸ் வராங்க. ஸோ ஆஸ் அ சீனியராக நீங்கள் அவங்கள நிறைய என்கரேஜ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய பார்வையில் நம்ம சீனியராக இருக்கிறது நம்ம ஒதுக்கப்படுறோமோ அப்படிங்கிற மாதிரி என்னைக்கா தோணிருக்கா மேம்? இல்லவே இல்லை. ஆக்சுவலாக நான் பெருமைப்படுறேன். என்ன அப்படின்னா, அன்னைக்கு டெக்னாலஜி சப்போர்ட் ரொம்ப கம்மியாக இருந்த டைம், மானிட்டர் கூட கிடையாது. நாங்கள் எடுக்கிற ஷாட்டு முழுக்க ஒரு கேமராமேன் நம்பி தான் நாங்கள் எடுக்கிறோம். க்ளோஸ்ன்னு தான் சொல்ல முடியும், அது எந்த அளவுக்கு க்ளோஸ் வைக்கிறார், டைட் க்ளோஸ், மிட் க்ளோஸ், இப்படி தான் சொல்ல முடியும். எடிட்டிங்ல தான் நமக்கு தெரிய வரும். ஏன்னா அப்பெல்லாம் போய் கேமரா வியூ ஃபைண்டர்லாம் போய் பார்க்குற அளவுக்கு, பிகாஸ் வி ரெஸ்பெக்ட். நாங்கள் வந்து அவருக்கு கொடுக்குற மரியாதை நாங்கள் கொடுப்போம், அவர் எங்களுக்கு கொடுக்குற மரியாதை. அவங்க எங்கள் தொழிலில் அவங்க தலையிட மாட்டாங்க. ஸோ அன்னைக்கு சேலஞ்சிங், டெக்னாலஜி மட்டும் இல்லை, எக்யூப்மெண்ட்ஸ் இன்னைக்கு புதுசாக வந்திருக்கு. இதெல்லாம் இல்லாத டைமில் நாங்கள் எடுத்திருக்க பாட்டுகள் இன்னைக்கும் நம்ம மனசில் நிற்கிற மாதிரி பாட்டுகள்.
இன்னைக்கு வந்து பசங்களுக்கெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு ரெஃபரன்ஸ் ம் இந்த மாதிரி ஒரு பாட்டு வந்திருக்கு, இந்த ஜானரில் பண்ணோம், தட்டினா போகிறோம், ம் அதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆயிரக்கணக்கில் ரெஃபரன்சஸ் வந்துடும். ஆமா. ஸோ க்ரியேட்டிவிட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் கம்மி தான். கம்மி தான். முன்னாடி இருந்த அளவுக்கு இல்ல. இல்லை, அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கம்மி. ரெஃபரன்ஸ் எடுத்து 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 ஒர்க் பண்ணுறாங்க. பட் இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை, நான் சொல்கிறது இன்னைக்கு இல்லை என்னைக்கா இருந்தாலும், செய்கிற தொழிலில் மரியாதையோடையும் பக்தியோடையும் பண்ணுங்க, ம் ரொம்ப கவனமாக பண்ணுங்க. அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. எஸ் ஏன்னா டெய்லி ஒரு கேமரா வருது, டெய்லி ஒரு சிஸ்டம் வருது, கிம்பிள்லேயே வந்து பலவிதமான கிம்பிள் என்னென்னோ. ஸோ டெக்னாலஜி அப்டேஷன் இருந்தால் இன்னைக்கு அவங்க எக்ஸல் பண்ணுவாங்க. ஓகே மேம். 2009 2000 அந்த ரேஞ்சில் நீங்கள் சாங் பண்ணதுக்கும் இரவின் நிழல்ல இப்போ சமீபத்தில் நீங்கள் பண்ணதுக்கும் என்ன சேஞ்சஸ் இருந்தது மேம்? ஒரே ஷாட் அப்படிங்கிறத தாண்டி உங்களுடைய டான்ஸில் என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? நான் எங்கள் டான்ஸ் டைரக்ஷன் இப்போ வந்து டான்ஸ் மாஸ்டர், டான்ஸ் டைரக்டர், கொரியோகிராஃபர் இப்படிலாம் இருக்கு இல்லையா. நான் என்ன அட்ரஸ் பண்ணிக்கிறது வந்து டான்ஸ் மாஸ்டர் இல்லை டான்ஸ் டைரக்டரா. ஓகே. வி டைரக்ட் அ சாங். கரெக்ட். ஸோ பார்த்திபன் சாரோட இந்த படத்தில் வந்து டான்ஸ் இருக்காது, பட் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற ஒரு ரொம்ப அழகான காதல் உணர்வு, புதுசாக கல்யாணமான ஒரு தம்பதியோட ஒரு காதல் உணர்வு, அது எப்படி அந்த பாட்டில் நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் அந்த பாட்டு. அந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி அந்த பாட்டு மட்டும் ரிலீஸ் ஆகி பெரிய வைரல் ஹிட் ஆகிருக்கு. மில்லியன் வியூஸ் போயிட்டு இருக்கு. சூப்பர். ஸோ நீங்கள் அது படம் பார்க்கும்போது தெரியும். ஆனால் நீங்கள் பார்த்துட்டு என்ன நினைப்பீங்க, இதில் டான்ஸ் மாஸ்டருக்கு என்ன வேலைன்னு நினச்சிட போகிறீங்க. அப்படி இல்லை மாஸ்டர், அந்த உணர்வுகளுடைய பிரதிபலிப்பே நீங்கள் தானே. கண்டிப்பாக. ஆமாம். ஸோ டான்ஸ் மட்டும் இல்லை, இட் இஸ் ஆல்சோ Yes. எக்ஸ்பிரஷன்ஸ். எக்ஸ்பிரஷன்ஸ். ஹவு வி பிரிங் அவுட் த எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபீல், நம்ம அந்த உணர்வுகளை எப்படி நம்ம கொண்டு வரோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு டான்ஸ் மாஸ்டரோட. ஆனால் எது சவாலான வேலை மேம்? ஸோ மூமெண்ட் போடுறது சவாலான வேலையா, இல்லை அந்த உணர்வுகள் பிரதிபலிக்கிறது ஒரு பாட்டில் உணர்வுகள் பிரதிபலிக்கிறது தான் சவாலான வேலை. ஏன்னா அந்த வேலை ஏன்னா அந்த ஆர்டிஸ்ட் அதை கொண்டு வரணுமே வெளியில. நீங்க யோசிச்சிருப்பீங்க, அது அந்த ஆர்டிஸ்ட் எடுத்துட்டு வரணும். இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் இப்போ வருஷம் 16 நாங்க பண்ணும்போது வந்து குஷ்பு நியூ ஃபேஸ் ரொம்ப ஆரம்ப கால, அதுல வந்து லாஸ்ட்ல ஒரு கிளைமேக்ஸ் சாங் கிளாசிக்கல் ஆடணும் அவங்க ஸ்டேஜ்ல. கங்கை கரை மன்னனடி, அவங்களுக்கு கிளாசிக்கல்லாம் அப்போ தெரியாது. அவங்கள வச்சு நாங்கள் அந்த பாட்டு இது வரும்போது அவங்க பரதநாட்டியம் ஆடுற மாதிரியும் காட்டணும், அந்த ஃபீலும் காட்டணும். ஒரு அந்த பூ பூக்கும் மாசம் தை மாசம் அந்த சாங்லலாம் வந்து பாஷை தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியுங்கிறதுனால ஐ வில் கோ எக்ஸ்பிளைன் தெம். இப்படி இப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க கிட்ட இருந்து அந்த ரியாக்ஷன் வர வைக்கிறது எல்லாம் வந்து ஆக்சுவலி அதுதான் சவாலான ஒரு விஷயம் தேன் டான்ஸ். அதே மாதிரி இந்த படம் பொக்கிஷம்ன்ற படத்துல வந்துட்டு நிலா நீவானம் காற்று மழை, அதுலயும் அப்படிதான். சேரன் சார் வந்து காலையில என்கிட்ட டேப் ரெக்கார்டர் கொடுத்துட்டு, மாஸ்டர் பத்மபிரியா மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க, நீங்க போய் அவங்களுக்கு அதுல வந்து அன்புள்ள மன்னா அன்புள்ள கனவா அப்படின்லாம் வரும். ஒருத்துக்கும் ஒரு வார்த்தைக்கும் ஒரு எக்ஸ்பிரஷன் வேணும். அன்புள்ள கல்வனே அன்புள்ள கண்ணாலனே இப்படிலாம் வரும். ஸோ ஒன்னொன்னுத்துக்கும் நான் உட்காந்துட்டு அவங்க முன்னாடி சொல்லிட்டு இருப்பேன், இதுக்கு இப்படி வரணும் அதுக்கு அப்படி வரணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன். ஆக்சுவலாக நாங்களாம் அதை ஆமாம் அவங்களா பண்ணது இல்லை சேரன் சாருடைய ஒர்க் அதில் இருக்கும்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக இதுவும் டான்ஸ் மாஸ்டருடைய ஒரு பெரிய பங்களிப்பு ஆக்சுவலாக. ஏன்னா இன்னைக்கும் அந்த சாங் எங்கள் மனசில் இருக்கு அப்படின்னா அதில் உங்களுடைய பங்கும். ஓகே, இப்போ வந்து உங்களை ஆக்டராகவும் பார்த்துட்டு இருக்கோம். ஃபியூச்சர்ல வந்து உங்களை வந்து கொரியோகிராஃபரா மட்டும் பார்ப்போமா, இல்லை ஆக்டரா பார்ப்போமா, இல்லை எப்படி பார்ப்போம் உங்களை? வாய்ப்புகள் எப்படி கிடைக்குதோ அது வச்சு தெரியும். ஆக்சுவலா டான்ஸ் டைரக்டர் நாளைக்கு டைரக்டர் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல எனக்குள்ள இருக்கு. டைரக்ட் பண்ணுங்கிறது வந்து என் மனசுக்குள்ள இருக்கு. பட் இப்போ ரீசெண்டா கூட பிருந்தா மாஸ்டர் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணிருந்தாங்க, எனக்கும் இருக்கு. பட் அது சும்மா ஒரு படம் பண்ணணுமே அப்படின்னு பண்ணிடக்கூடாது, ரொம்ப யோசிச்சு பண்ணணும். கண்டிப்பா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்காது, ஆனா நிறைய பொறுப்புகள் உள்ள வேலை. டைரக்டர்ங்கிறது எல்லா சைடும் பார்க்கணும். ஸோ அதுக்கான ஒரு டைம் எடுத்து பண்ணணும். இப்போ முதல் டான்ஸ் மாஸ்டராகவும் ஆக்டராகவும் காசு சம்பாரிச்சுட்டு அப்புறமா உட்காந்து டைரக்ஷன் டெஃபினெட்லி ஐ வாண்ட் டு டைரக்ட். சூப்பர். ஸோ உங்களுடைய ஃபேமிலியில் உங்களுடைய ஜென்ரேஷனுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் எந்த மாஸ்டர்ஸ்லாம் சொல்கிறீங்க? நான் ஃபேமிலின்னு சொன்னது டான்ஸ் ஃபேமிலி. டான்ஸ் ஃபேமிலி
எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்கம்மா. இன்னைக்கு வந்து ரொம்ப பரபரப்பா சாண்டி மாஸ்டர் இருக்காரு, ஷோபி மாஸ்டர் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு, தினேஷ் மாஸ்டர் சொல்லவே வேண்டாம், ஸ்ரீதர் மாஸ்டர், இவங்க எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. வாய்ப்புகள் அமையணும் கண்ணா. இப்போ பெரிய படம் பண்ணி அந்த சாங் ஹிட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா வாய்ப்புகள் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த லக் ஃபேக்டரும் கொஞ்சம் இருக்கு. கண்டிப்பா. அப்படி இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை மாஸ்டர்ஸ்க்குலாம் நிறைய வாய்ப்புகள் வரணும், அவங்கள அவங்க நிரூபிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையணும், அவங்க எல்லாம் வெற்றி பெறணும். இன்னொரு பெரிய வாழ்த்து மேம். நிறைய விஷயங்கள் நம்ம புதுசா லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும், அப்டேட்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. உங்களுடைய அப்டேஷன் எங்க இருந்து எடுக்கிறீங்க மேம் நீங்க? என்னோட அப்டேஷன் வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்லேருந்தே எப்படின்னா, ஒரு டைரக்டர் வந்து மாஸ்டர் இந்த சிச்சுவேஷனில் சாங்கு இப்படி இருக்கும். ஸோ அப்டேஷன் எல்லாம் கிடையாது. அது வந்து புதுசாக என் கண் முன்னாடி வந்தால் என் மனசில் வந்து அந்த சிச்சுவேஷனை வச்சு நம்ம யோசிக்கிறது தான். பட் ஆனால் இப்போ ஸ்பாட்டுக்கு போகும்போது என்ன கேமரா வந்திருக்கு, அந்த கேமரா ஆப்ரேட்டர்ஸ் வருவாங்க இல்லையா, அவங்க பக்கத்தில் போய் நின்றுட்டு அண்ணா இது என்னன்னா இதில் என்னென்ன அடிஷ்னல் ஃபெசிலிட்டி, இதுக்கு முன்னாடி இருந்ததுல எது இல்லை, இதில் என்ன வந்திருக்கு, ஏன் இந்த கேமரா வந்திருக்கு, ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் முதல்ல நான் கேட்டுப்பேன். எங்க ஷோல கூட இவ்வளோ கேள்வி கேட்டது இல்லையா நாங்க? இல்லைம்மா, நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணுமே. அப்போ அந்த அட்வான்டேஜஸ் நம்ம யூஸ் பண்ண வேண்டாமா? இப்போ ஒரு சாங் எடுக்கும்போது இந்த டெக்னாலஜியில் இந்த கேமராவில் இருக்கிற அந்த ஃபெசிலிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணணும். சில லைட்ஸில் டிஃப்ரென்ஸ் வரும், அந்த மாதிரி அதெல்லாம் கேட்டு ஸ்பாட்டில் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். எங்களுக்கெல்லாம் வந்து ஸ்கூல் எல்லாம் கிடையாது, ஒரு மெத்தடிக்கல் ஸ்டடியும் கிடையாது, அனுபவத்தில் தான். நான் வந்து ஒரு 4 மாஸ்டர்ஸ் கிட்ட வந்து டான்ஸராக ஒர்க் பண்ணி அவங்க அந்த ஒர்க் பண்ணுற டைமில் கற்றுக்கிறதும், அதுக்கப்புறம் நம்ம வந்து மாஸ்டராகி போய் பண்ணும்போது நம்ம நேரடியாக போய் கற்றுக்கிறதும், அப்புறம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி புது கேமரா வந்ததுன்னா அதை பற்றி அவங்க கொண்டு வரவங்கள்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது. அப்படி தான் எங்களை அப்டேட் பண்ணிக்க முடியும். சூப்பர் மேம். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ண காலத்தில் இந்த டெக்னாலஜி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பாட்டில் இந்த டெக்னாலஜியை என் பாட்டில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கும். அதில் ஒரு சில பாடல்கள் எங்களுக்காக. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன்ற படத்தில் வந்து ஃப்ளாரசன்ட் லைட்டு அமலாக்கும் பாண்டியராஜன் சாருக்கும் வந்து, அதுக்கப்புறம் காதல் தேசத்தில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ளாரசன்ட். இல்லைம்மா, ஃப்ளாரசன்ட் இது வந்து எப்படின்னா ஃபேஸ் எல்லாம் பிளாக்கா இருக்கும், லிப்ஸ்டிக் மட்டும் ரேடியம் கலர்ல வரும். அந்த ஹார்ட் அந்த சாங், அதுல ஹலோ டாக்டர் ஹார்ட் பீட் அந்த சாங்ல வந்து அந்த டெக்னாலஜி, அந்த ஃப்ளோரசன்ட் லைட்ஸ் எல்லாம் வந்து பாம்பேல தான் அப்ப இருந்தது. சோ அது வந்து நாங்க வந்து பாண்டியராஜன் சாரோட ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன்ல யூஸ் பண்ணிருக்கோம். சூப்பர். ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் இல்ல, சாரி, நெத்தியடி அமலாவும் பாண்டியராஜன் சாரும் பண்ண படத்துல ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன்ல எப்படின்னா, அந்த ரம்பா பண்ணுவாங்கல்ல, ஒரு ரெட் ஃப்ராக் போட்டு காத்தெல்லாம் வந்து மர்லின் மன்றோ மாதிரி. எஸ், மர்லின் மன்றோ. அந்த ஒரு இது வந்து நாங்க அப்பவே யூஸ் பண்ணியிருக்கோம். வெறும் ஒயிட் ஸ்டெப்ஸ், மேல இருந்து ஒரு கிளாத் அப்படியே வரும், கீழே இருந்து அடியில இருந்து ஃபேன் வர்றது வந்து பல்லவி அண்ட் பாண்டியராஜன் சாருக்கு. ஸோ அந்த மாதிரி அன்னைக்கு காலகட்டத்தில் என்ன கொஞ்சம் லேட்டஸ்டாக இருக்கோ அதெல்லாம் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுவோம். அது நாங்களாக முடிவு பண்ணுறது இல்லை, டைரக்டர், கேமராமேன் எல்லாருமே வந்து டீமாக வந்து இந்த சாங்கில் இந்த மாதிரி புதுசாக பண்ணலாமா, அந்த மாதிரி புதுசாக பண்ணலாமா. சூப்பர் மேம், சூப்பர். ஸோ நாங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்களே அந்த ஃபீல் இருந்தது. அதை தான் நாங்கள் ஆக்சுவலாக இவ்வளோ கேமராவில் ஃபைல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. ஜெயா டிவி அப்படின்னு சொன்ன உடனே எங்களுக்கு முன்னாடியே இவ்வளோ இயர்லியராக நீங்கள் வந்துட்டு ஷோக்காக வெயிட் பண்ணீங்க. குறிப்பாக நீங்கள் நிறைய ரெஃபரன்ஸ் சொன்னீங்க. ஜானி மாஸ்டர், லலிதா மாஸ்டர் எல்லாருமே வந்து ஷோ பற்றி நிறையா சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது அது எங்களுக்கு கிடைச்ச பெரிய கிரெடிட் மேம். ஆக்சுவலாக நீங்கள் ஷோக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இரவின் நிழல் எப்படி ஒரு பெரிய வெளிச்சத்துக்கு வரணுமோ அதே போல் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் சாந்தி மாஸ்டர் அப்படின்னு சொன்னால் இன்னும் பெரிய சாந்தி குமார் மாஸ்டர் அப்படி வச்சுக்கலாம். சாந்தி குமார் மாஸ்டர், ஏன்னா வேற நிறைய சாந்தி மாஸ்டர் இருக்காங்கல்ல. கரெக்ட், ஆமாம். அதனால இன்னொன்று ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் வீட்டுக்கார் ஆக்சுவலி இஸ் நோ மோர். அவர் தான் என்னோட குரு. அவர் 2004 வந்து காலமாயிட்டார். அவர் இருக்கும்போது எங்களோட டைட்டில் வந்து குமார் சாந்தி. அந்த குமார் சாந்தின்னு எங்கள் டைட்டில் வச்சதே ஃபாசில் சார். ஃபர்ஸ்ட் வந்து நடனம் குமார், உதவி சாந்தி அப்படின்னு வந்துட்டு இருந்தது. அப்புறம் நீங்கள் 2 பேர் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆச்சு, ஏன் வந்து தனித்தனியா அப்படின்னு சொல்லி குமார் சாந்தின்னு எங்கள் டைட்டில் மாற்றினது ஃபாசில் சார். அவரு காலமானதுக்கு அப்புறம் வந்து சாந்தி குமார். ஆனா குமார் எப்பவும் ஓட்டிட்டு இருக்கோம், முன்னாடி இல்ல பின்னாடி குமார் ஓட்டிட்டே. அது மாதிரி வெற்றியும் என்னைக்கு உங்களோட ஓட்டிகிட்டே இருக்கட்டும். நன்றி. அது எங்களுக்கு பெரிய ஆசை. இன்னும் நிறைய உயரத்துக்கு நீங்க போகணும், அதை நாங்க பார்க்கணும்.
ஒட்டுமொத்த டீம் சார்பாக பெரிய நன்றி மேம். Thank இந்த you, ma'am. காலை நேரத்துல வந்து என்னோட இந்த இதெல்லாம் அனுபவத்தெல்லாம் வந்து உங்களோட ஷேர் பண்ண முடிஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இதை பார்க்குற நேயர்களுக்கு எல்லாருக்குமே என்ன நானே அறிமுகப்படுத்திக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம்.